வணக்கம். கடந்த சில நாட்களாக இடும்பாவனம் கார்த்தி என்றும் நபர் நாம் தமிழர் கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்காக தான் இந்த பதிவு. எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் அவர்கள் தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடாது என்று கடுமையாக எங்களிடத்தில் பொதுக்குழுவில் தெரிவித்திருந்தார். அதை தாண்டி இந்த தருணத்தில் இந்த பதிவு ஏன் என்று சொன்னால், முதலில் எங்கள் தலைவர் முத்தமிழன் அவர்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மன்னிப்பு எதுக்கு என்று சொன்னால், தலைவர் அவர்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம், நம்மளுடைய கட்சி பணியை தொடர்ந்து செய்வோம் என்று தலைவர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதை தாண்டி இந்த பதிவு நான் பதிவிட தேவை ஏற்பட்ட காரணத்தினால் தலைவர் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் அவர்களை இடும்பாவனம் கார்த்தி என்ற ஒரு நபர் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்துள்ள அண்ணனின் பெயர் சொல்கிறான் அவர் தமிழ் தேசியவாதி அல்ல என்று. இடும்பாவனம் கார்த்தியிடம் நேரடியாக நான் கேட்கிறேன், தமிழ் தேசியத்தை கடைபிடிக்க ஏதாவது அல்லது தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ள ஏதாவது நிபந்தனைகளோ அல்லது இப்படிதான் இருக்க வேண்டும் என்றோ ஏதாவது இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். அல்லது உங்கள் தலைவர் போல் எந்த தலைவரும் இதுவரை பொது வழியில் இணையதளத்தில் நாங்கள் பொதுப்படையாக விமர்சிப்பது இல்லை. இந்த நேரத்தில் விமர்சிப்பதற்கு கூட காரணம் தேவைப்பட்டதன் காரணமாக தான் இந்த விமர்சனமே. அல்லது உங்கள் தலைவர் பாலியல் குற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறார், அல்லது பாலியல் குற்றம் என்று சொன்னால் அவருக்கு மிகுந்த கோபம் வருகிறது, அல்லது பொம்பளை சவகாசம் என்று சொல்லலாம் அல்லவா, அது போன்ற விஷயங்களோ, அல்லது உங்கள் கட்சியில் உள்ள நீங்கள் உட்பட இடும்பாவனம் கார்த்தி அவர்களே, நீங்கள் என்ன செய்தீர்கள், எந்த பெண்ணை ஏமாற்றினீர்கள், எந்த பெண்ணை கருக்கலைப்பு செய்தீர்கள், எந்த பெண்ணிற்கு நீங்கள் தரிப்பு ஏற்படுத்தினீர்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் சொல்லலாம். அதுபோல உங்கள் கட்சியில் உள்ள ஒவ்வொருத்தரும் என்னென்ன செஞ்சாங்க, மாதாவரத்தில் ட்ரெஸ்ஸே இல்லாம ஜெட்டியோட ஓடி வந்தது யாரு, எல்லாரும் கூட்டாக உட்காந்து சரக்கு அடிச்சு என்னென்ன பேசுறீங்க, இதெல்லாம்